வண்டி பார்த்தீங்கன்னா ரெனோ ட்ரைபர். ஃப்ளட்டான வண்டி தான். சரி, தண்ணி போகலன்னு நல்லா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இக்னிஷன் ஆன் ஆகுது, எல்லாமே ஆன் ஆகுது. ஆனால் கிராங்க் பண்ணால் கிராங்க் ஆக மாட்டேங்குது. ஸ்டார்ட்ரு மோட்டரே வந்து என்கேஜ் ஆகலை. ஸ்டார்ட்ரு மோட்ரு தான் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி, தள்ளி ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டி மேனுவல் தான். தள்ளி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உள்ளே இன்ஜினில் தண்ணி போகலன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் தள்ளி ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கியர் போட்டு மூவ் பண்ணால் கிளட்சில் ஃபுல்லாக பெடல் உள்ள வாங்கிடுச்சு. புஷ்ஷுன்னு உள்ளே போயிடுச்சு. வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு பார்த்தா கியர் பாக்ஸ்லேருந்து ஃபுல்லாக ஆயில் ஊற்றுது. கிளட்சி ஸ்லேவ் சிலிண்ட்ரு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே உள்ளுக்குள்ளே உடஞ்சி ஜாம் ஆகிடுச்சு. இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆக்சுவேட் ஆகணும். ஃபுல்லாக ஜாம் ஆகிட்டு போய் உள்ளே ஒட்டி நின்றுச்சு. ஆயில் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு. இது வழியாக ஊற்றி கீழே ஃபுல்லாக வந்துடுச்சு. இது கியர் பாக்ஸ் காட்டுறேன். இதோ இதில் பாரு, கையில் ஆயில் ஃபுல்லாக மேலே இது ரிசர்வேரில் இருந்த ஆயில் ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே ஒளிகிடுச்சு. கொஞ்சம் கூட ஆயிலே இல்லை, அந்தளவுக்கு இதாகிடுச்சு. ஃப்ளட்டான வண்டி. வேறு தண்ணி எங்கே வரைக்கும் ஏறுது. சால்ட் ஃபார்மேஷன். தண்ணி இங்கே வாட்டர் மார்க் ஃபுல்லாகவே ரஸ்ட் ஆகிடுச்சு. ரஸ்ட்டு அந்தளவுக்கு ரஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. இதுதான் ஸ்டார்ட்ரு மோட்டரும் பார்த்தீங்கன்னா என்கேஜே ஆகலை. ஸ்டார்ட்ரு மோட்டரும் வந்து ப்ராப்ளம்.